ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, இன்றைக்கி ரெஸ்ட் விட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து டெலிவரி கொடுத்துட்டு இந்த தடவை வந்து அம்மா வீட்டுக்கு வந்து தீபாவளிக்கு போயாச்சு. அதனால் போயிட்டு காலையில் போயிட்டு நைட் எல்லாமே வந்து வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சரி அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மந்த்லி ஷட்டவுன் அப்படின்னு சொல்லி நேத்தியே மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரி, அந்த மெசேஜ் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு குடுக்குறோன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்த ப்ளவுசஸ் கொஞ்சம் இருந்தது. ஒரு 3 ப்ளவுசஸ் வந்து கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதனால் படன்னு வந்து ஒரு 2 லைனிங் ப்ளவுஸை ஒட்டுக்கா கட் பண்ணிவிட்டு 2 கஸ்டமர் 2ம் ஒரே ஆள் தான். அந்த லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலு 2 ப்ளவுஸ் தான் வந்து அது ஈவினிங்க்கு மேலே நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணினேன். அதை ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9:45க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் தைக்கிறதுனால என்ன ஒரு சௌரியம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனி டைம் எந்த டைமுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நான் அதே மாதிரி தான் இந்த தீபாவளி டைமில் எல்லாமே வந்து பண்ணினது. நைட்டு படுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி தான் வந்து. அதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:00 வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி வச்சிடுறது. நம்ம அந்த டைமுக்கு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மைண்ட் வராது. அதனால் வந்து இந்த கட்டிங் எல்லாமே மார்னிங்கில் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 9 மணிக்காட்ட வந்து இல்லை 9 மணி 8 மணிக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண உக்காந்துருவேன். சமைச்சு வைக்கிறது மட்டும்தான். மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாமே எங்கள் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரி எங்கள் பையன் இவங்க 3 பேருமே வந்து எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சுக்குவாங்க. இந்த வீடு கூட்டுறது, இந்த பாத்திரம் கழுவுறது, இந்த ஒர்க் எல்லாமே வந்து 3 பேரும் வந்து ஷேர் பண்ணி வந்து செஞ்சுக்குவாங்க. இந்த தீபாவளி டைமில் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே ஒரு தொழிலில் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி ஒரு ஆளாக வந்து எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நான் எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காறேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே டைமிங் வந்து அதிகமாகும். நான் இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டு நான் வந்து உட்கார்றப்ப எனக்கு இன்னுமே வந்து ஒரு 10 மணி ஆகும். 10:10 அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அது வந்து நமக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே புரியும் அது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒர்க்கை பார்க்குறப்ப இப்போ ஒரு சின்ன ஒர்க்கு தான் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஒரு வீடு கூட்டுறது தானே, ஒரு பாத்திரம் கழுவுறது தானே, இதில் வந்து எவ்வளோ நேரம் போயிட போகுது, இதை பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்ப எந்தெந்த இடத்துல நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் முதல்லையே வந்து கண்டுபிடிச்சிட்றேன். ஏன்னா வந்து நான் எதில் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளி டைமில் எல்லாமே வந்து நான் அந்த ஃபோன் கூட வந்து பார்க்கவே இல்லை. ஃபோனை நான் எடுத்து சும்மா கூட வந்து எதுவுமே பார்க்கல. நான் பாட்டுக்கு என்னோட முழுக்க கவனம் முழுசுமே வந்து அந்த தைக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற டைம் மாதிரி கிடையாது. எல்லாருமே வந்து இந்த தீபாவளி டைமில் நமக்கு வந்து அந்த புது ட்ரெஸ் வந்து போடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த டைம் வந்து கரெக்டான ஒரு டைமு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதில் ஒரு விஷயமே இருக்குது. நான் யாருக்கிட்டேயுமே வந்து ப்ளவுஸ் வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் நாள் வாங்குகிறேன் அப்படின்னா நைட்டு வாங்கினா காலையில் டெலிவரி, காலையில் வாங்கினா மதியம் டெலிவரி, மதியம் வாங்கினா நைட்டு டெலிவரி அப்படின்னு சொல்லி வந்து சீக்கிரமாக கஸ்டமர் தான் வாங்குறதுக்கு டிலே பண்ணாங்களோ ஒழிஞ்சு நான் வந்து பெண்டிங் வைக்கவே கிடையாது. எல்லாத்தையும் வந்து வரவே முடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ப்ளவுஸ் 9 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் அந்த மாதிரி. இதுக்கு நம்ம வந்து எப்படி கண்டினியூவாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் சுத்தமாக முடியாது. நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 3ஆவது நாள்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. உங்களால் முடியாமல் போயிடும். வேலையை வந்து வெறுத்துற அளவுக்கு வந்து ஆகிடுவீங்க. அதனால் வந்து நான் சொல்கிற மெத்தடில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப நிறைய விதத்தில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து வேலையை செய்யணும், எப்படி வந்து நேரத்தை மிச்சப்படுத்தணும், அதே மாதிரி வந்து டைமிங் எப்படி கீப் அப் பண்ணணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கணக்கு போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அப்படி வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எதில் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சிலருக்கு தெரியும் நம்ம எதில் தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோன்னு, தெரிஞ்சும் அவங்க வந்து திருந்தாமல் இருப்பாங்க. அப்படி வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது.
அதனால் இந்த தீபாவளி எனக்கு வந்து நல்லாவே இருந்தது. நான் எதிர்பார்த்தேன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அதை வந்து நான் இந்த தடவை வந்து வாங்கிட்டேன். அதை வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டே போய் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருளை. கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகமாக தான் இருந்தது. அதனால் வந்து தீபாவளி ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணினது. அது ஒரு சேவிங் அமௌண்ட்டு தான். நமக்கு வந்து ரொம்பவே வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சு அந்த ஒர்க்கு முழுசாக அந்த பணத்தை கையில் பார்க்கும்போது அதுக்கு போய் நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு ஈடு இணையே கிடையாது. நான் வந்து தீபாவளி டைமில் இப்படி தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணினேன். எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து தனித்தனியாக எல்லாமே வந்து கட்டிங் போட்டு வச்சுக்க முடியலை. ஏன்னா வந்து எப்போ ஆர்டர் வரும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தோம், அடிக்கடிக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இத்தனை ப்ளவுஸுன்னு வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வந்து நான் உடனே வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப என்னால் வந்து கட்டிங் வந்து நான் அப்பப்போ வந்து போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் வந்து எதுவுமே நான் வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து ஓவர்லாக் இன்க்ளூடிங் வந்து போட்டு இப்போ நான் தீபாவளி டைம் அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் வந்து அந்த வேலையை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஓவர்லாக்கெல்லாம் நம்ம வந்து கைக்கு போடுறது பதிலாக தைச்சு முடிச்சுட்டு போடலாமே, கடைசியாக போட்டுக்கலாமே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் வந்து என்னை இது பண்ணிக்கவே கிடையாது. எப்பயும் எப்படி வந்து கஸ்டமருக்கு நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி வந்து அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கணும். எனக்கு நான் தைச்ச ப்ளவுஸ் எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்து நான் ரசித்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். எந்த அளவுக்கு வந்து அதோட நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங்காக இருக்குது, கப் சைஸ் எப்படி வந்திருக்கு, அந்த சைடு வந்து ஆம்கோல் ப்ளஸ் போட்ட மாதிரி எப்படி வந்திருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ஃபஸ்ட்டு வந்து நான் பாராட்டிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். அந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஏன்னா நம்ம நிறையா டைம் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே வந்து என்னடா அது நமக்கு சரியாகவே ப்ளவுஸ் தைக்க வர மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று மிஸ்டேக் வந்துடுது, இது சரி பண்ணால் அதில் மிஸ்டேக் வந்துடுது, அது சரி பண்ணால் இதில் மிஸ்டேக் வந்துடுது அப்படின்னு வந்து நமக்கு வந்து நினைக்க தோணும். அப்போ எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் நம்ம ஒரு ப்ளவுஸை நீட்டாக தைச்சி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும்போது அதை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். அதை வாங்கி போட்டுட்டு கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வந்து கேட்குற அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட அதுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது. அப்படி தான் வந்து சொல்லணும். அதே மாதிரியே தான் எல்லா ஒர்க்குமே. நீங்கள் செய்கிற ஒர்க்கை நல்லா நேசித்து செய்யுங்க, ரசித்து செய்யுங்க, அதை ஃபீல் பண்ணி செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேலை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதில் வந்து நீங்கள் இன்னும் மேலும் வந்து வளர ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? நான் என் ப்ளவுஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொக்கி கட்டுறதுக்கு தான் ரொம்ப டைமிங் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் கொக்கி எல்லாமே வந்து மிஷின்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து மிஷினில் வச்சு கொக்கி வந்து ஸ்டிச் பண்ண பழகினேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அது ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, திருப்தியாக இல்லாத மாதிரி இருந்தது. கழண்டுட்டு வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாமே வந்து இருந்தது. ஆனால் வந்து அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கொக்கி போகிற அந்த ஓப்பன் வந்து கரெக்டாக அந்த கொக்கிக்கு அளவாக மட்டும்தான் வந்து வைக்கணும். ரொம்ப பெருசாக வச்சுட்டோம், கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாலும் கொக்கி அதுலேருந்து வெளியே வந்து கழண்டுட்டு வந்துடும். அதனால் வந்து அந்த இதை மட்டும் நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பவர் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் லைட் வந்து விட்டு எரியுது. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மந்த்லி சடோன்னு நினச்சிட்டு நான் வந்து மார்னிங் 6 மணிக்கே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பவர் இல்லை அப்படின்ட்டு ஒரு 7 மணி வரை வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சம் வந்து இந்த டைலரோட நம்ம ஷாப்பில் வந்து இந்த இது இருக்குது, மழை பெஞ்சாலோ இல்லை வந்து ஏதாவது அந்த கரண்ட் கம்பத்தில் காக்கா குருவி இந்த மாதிரி உட்காந்து ஒயர் ஆட்டி விட்டாலோ அந்த மாதிரி வந்து ஆகிடும். அதனால தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வர்றது. மற்றபடி வந்து எனக்கு என்ன ஒரு கவலை இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கே வந்து நம்ம ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும்போது தைக்கும்போது நமக்கு மிஷின் வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டுருமோ, கரண்ட் பழி வாங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போயுமே கரண்ட்டெல்லாம் போய்கிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக போகல, ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து போச்சு. அது வரையுமே வந்து சந்தோஷம் அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டேன். ஆரம்பத்துலேருந்தே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினதுனால எனக்கு லாஸ்ட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் இருந்த மாதிரி தெரியல. எப்பயும் போல் வந்து ஒரு 11 மணி வரையும் நைட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு
மார்னிங் ஒரு 5 இருந்து வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். நமக்கு வந்து வீட்லேயே நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எனி டைம் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரீ டைம் ஒரு 5 நிமிஷம் நமக்கு கேப் கிடைச்சா கூட இங்கே இந்த சைடில் வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். அதே மாதிரியே தான் வந்து என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து நான் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து பார்த்துட்டேன். உங்களோட ஒவ்வொருத்தரோட தீபாவளி ஒர்க்கும் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து தெரியலை. ஆனால் வந்து பெண்டிங் வந்து நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. கஸ்டமர்ஸோட ப்ளவுஸ் வந்து முதல்லையே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கிப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த தீபாவளியில் வந்து அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கிப்பாங்க தான். ஆனால் வந்து இந்த தீபாவளிலாம் அந்த பெண்டிங் ப்ளவுசஸ் எல்லாம் யாருமே வாங்கவே இல்லை. இந்த பக்கமே ஆள் கூட வரல. அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாமே வாங்கியிருந்தாங்கனாலும் அது கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் வந்து வாங்கலை. எனக்கு வந்து இந்த தீபாவளி ஓரளவுக்கு வந்து பரவாயில்லை, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கெல்லாம் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒருத்தராவது வந்து வேலை செய்யணும். அந்தளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உயரணும். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்களுக்கும் நான் வந்து தீபாவளி போனஸ் கொடுக்கணும், ஸ்வீட் கொடுக்கணும், பட்டாசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம், கடவுள் வந்து வழிவிடணும். அந்தளவுக்கு எனக்கு வேலை வரணும், வருமானம் வரணும், எல்லாமே வந்து நடக்கணும். நான் வந்து எனக்கு இப்போ இருக்கிற ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் முடிக்க எனக்கு வந்து வேலை வந்து வந்துடும். அந்த அளவுக்கு தான் வந்து நான் வேலை வச்சுக்கிறது. ரொம்ப அதிக ஹார்ட் ஒர்க்கும் வந்து பண்ணுறது கிடையாது. கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணும்னாலும் பிடிக்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க்கை வந்து எடுத்துக்காத, ஏன்னா வந்து அப்புறம் உனக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். ஏன்னா அவரும் டைலர் அப்படிங்கிறதுனால, அவர் ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுவுமே கரெக்டு தான். இருந்தாலும் வந்து நான் முதல்ல விட இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தான் ஆவரேஜாக என்னால் வந்து முடியும். முதல்லலாம் வந்து 2 3 ப்ளவுஸு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் 3 ப்ளவுஸ் தான். இப்போல்லாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் 5 ப்ளவுஸ் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் 7 ப்ளவுஸ் தான். அதுக்கப்புறமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் கொஞ்ச நாள் கழித்து 10 ப்ளவுஸு. இப்போல்லாம் 10 ப்ளவுஸுக்கு மேலேயே தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டிச்சிங்கில் இருக்கிற அந்த வளைவு நெளிவு இது எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதுக்கு காரணம். நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம ஒரு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஸ்டிச்சிங்கில். அது ஒன்று தான் வந்து ஒரு மெயினான ரீசன். நம்ம வந்து தொடர்ந்து எதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். அதனால் வந்து கொஞ்சம் லெவலாகவே வந்து வேலையை வந்து செஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அவங்களது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொரியர் வந்து போடுறதுக்கு டிலே ஆகுது. முதல்லலாம் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் முதல் நாள் போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி வந்து ரீச் ஆயிரும். ஆனால் தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால கொரியர் சர்வீஸ்லேயே சொல்லிட்டாங்க, போட்டால் வந்து 3 or 4 days ஆகும், லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொரியர் போட்டவங்களது எல்லாமே வந்து முடிச்சு நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டேன். ஏன்னா மற்றவங்க எல்லாமே நமக்கு லோக்கலில் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து கொரியர் போட்டவங்களத ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் சேர்ந்துரும். அந்த கடைசி நிமிஷத்தில் அவங்க கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு வந்து இருக்காது. அதுக்காக தான் எல்லாத்துக்குமே வந்து டெலிவரியும் கொடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சின்ன தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் வர அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். நான் ஏன் திருப்பி இந்த தடவை சொல்கிறேன் அப்படின்னு, அந்த அந்த நிலமையில் இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். நம்ம ஒருத்தவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு 10 ரூபா காசு அப்படின்னாலும் அது நம்ம கையால் சம்பாரித்து அதை செலவு பண்ணுறப்ப என்னோட தொழிலுக்கு நானே முதலாளி, நானே தொழிலாளி அப்படின்னு இருக்கிறதும், நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 3 பேர் ஒர்க் பண்ணுறதும் அது எல்லாமே ஒரு தனியான ஃபீல் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தொழில் மட்டும்தான். இன்றைக்கி வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலியும் என்னையும் ஒரு நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கிறது என்னோடய தொழில் மட்டும்தான். நம்மளோட
வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு போகிறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.